சமைக்க டைம் இல்லை, ஆனால் குயிக்காக ஒரு கிரேவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள். இது டைமே எடுக்காது, ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து சென்னா மட்டும் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோன்னா குயிக்காக பண்ணிடலாம். இதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும்தான் தேவை. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகாத்தூள் கூட குறைவா வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா எந்த பிராண்டு மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்லேயே நம்ம ரெடி பண்ண மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுருங்க. அவ்வளோதான். இது அப்படியே தண்ணியில் நல்லா வற்றிடட்டும். 2 நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணியில் நல்லா வற்றிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நான் ஒரு கை நிறைய சென்னா சேர்த்துருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நான். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமே எடுக்காது, குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். சென்னா மட்டும் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா. நீங்கள் இதில் சென்னாக்கு பதில் வேறு ஏதாவது கூட போடலாம். உருளைக்கிழங்கு போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், இந்த மாதிரி கூட போட்டு பண்ணலாம். இதே ஒரு வெங்காயம் தக்காளி இருந்ததுன்னா நமக்கு ஒரு சூப்பரான கிரேவி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே கிடச்சிரும். சென்னா முழுகிற அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து சென்னா வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி தான், அதே தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கை அளவு நான் சென்னா எடுத்துருக்கேன். அதை நான் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொரப்பாக அரைச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றுனதும் ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். அது அப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதை போட்டுடலாம் இதில். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான சென்னா கிரேவி ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால தான் நான் போடலை. இது வந்து சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பூரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இது இறக்கும்போது மேத்தி லீவ்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நம்ம சிம்பிளாக பண்ணணுங்கிறதுனால இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிரேவி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த கிரேவி டேஸ்ட் வரும் நமக்கு. நீங்கள் வெளியில் யாருன்னா சொன்னால் தான் தெரியும் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணுற கிரேவின்னு. இந்த கிரேவி செய்கிற அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கை வலி வரும். இது தோசையோ சப்பாத்தியோ நீங்கள் சுட்டிங்கன்னா சுட்டுகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து லஞ்ச் பாக்ஸ் கேட்குறீங்க. நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நான் டெய்லியும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் டெய்லியும் போடலை, ஆனால் ஷார்ட்ஸில் நான் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.